இணைய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. www.investinmoi.com. வணக்கம், இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய ராஜபக்ஷ ஹிட்லரை போல் செயற்படுவதையே மக்கள் விரும்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. கொரோனா தொற்றினால் புத்தாண்டு வியாபாரம் பாதிப்பு, வர்த்தகர்கள் கவலை. ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி. அமெரிக்காவில் கருப்பின இளைஞர் மீதான துப்பாக்கி பிரயோகம் தற்செயலான ஒன்றென காவல்துறை தெரிவிப்பு. இந்திய பிரீமியர் லீக் தொடரின் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வி. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ ஹிட்லர் போர் செயற்பட வேண்டும் என்பதை அவருக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தரும் ராஜாங்க அமைச்சருமான திலும் அமுனுகம தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கோட்டாபய ராஜபக்ஷ அரசு தலைவராக பதவியேற்றதன் பின்னர் ஸ்ரீலங்காவில் ஓரளவுக்கு ஏகாதிபத்திய ஆட்சி நடக்கலாம் என்று மக்களும் அதேபோல மகாநாயக்க தேரர்களும் கருத்து வெளியிட்டு வந்திருந்தார்கள். அரசு தலைவராக கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்று ஹிட்லரை போல மாறினாலும் பரவாயில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் மக்கள் தற்போது அரசாங்கம் மீது அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர். இதற்கு காரணம் அவர் ஹிட்லரை போல மாறவில்லை என்பதே எனது கருத்தாகும். அவருக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்கள் அவர் ஹிட்லரை போல ஓரளவுக்கேனும் செயற்பட வேண்டும் என எதிர்பார்த்திருந்த போதிலும் அவர் அவ்வாறு செயற்படவில்லை. இதனால் மக்கள் இன்று அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். ஒரு முறையாவது ஹிட்லரை போல செயற்பட வேண்டும். அரசு பொறிமுறை பிரிவுகள் சரியாக செயற்படாவிட்டால் அரசு தலைவரை ஹிட்லர் நிலைக்கு கொண்டு சென்றால் நிச்சயம் அவர் அவ்வாறு மாற்றமடைவார். கொரோனா தொற்றின் தாக்கம் காரணமாக சித்திரை புத்தாண்டு வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பொருட்களை கொள்வனவு செய்ய வருபவர்கள் சமூக இடைவெளிகளை பின்பற்றாத நிலையும் காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இம்முறை சித்திரை புத்தாண்டு வியாபாரம் சோபை இழந்தமையினால் வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாநகர வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக புடவை விற்பனை நிலையங்கள் பல 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்தன. எனினும் கடந்த வாரம் வர்த்தக நிலையங்களை மீளத் திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட போதும் கோவிட்-19 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் பணியாளர்களின் கடைகள் மீளத் திறக்க அனுமதிக்கப்படவில்லை. கொரோனா பரவல் அச்சநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாநகரில் இம்முறை சித்திரை புத்தாண்டு புடவை வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறு வர்த்தக நிலையங்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் யாழ்ப்பாணத்தில் அனைத்து பிரதேசங்களிலும் நடைபாதை வியாபாரம் களை கட்டியுள்ளது. கிளிநொச்சியில் மக்கள் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். மக்கள் மழைக்கு மத்தியிலும் புது ஆடைகள் மற்றும் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் தற்போதைய அசாதாரண சூழலில் நாளைய தினம் புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா நகரில் அதிக சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா வைரஸ் தொற்று வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுகின்ற அசாதாரண நிலையிலே நாளைய தினம் தமிழ் சிங்கள புத்தாண்டினை கொண்டாடுவதற்காக புத்தாடைகள், பட்டாசுகள், மரக்கறிகள் என பொருட்களை கொள்வனவு செய்ய வவுனியா நகருக்கு பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் வருகை தந்துள்ளனர். பொருட்களை கொள்வனவு செய்ய வருபவர்கள் முகக்கவசத்தினை அணிந்துள்ள போதிலும் சமூக இடைவெளியை பின்பற்றாத நிலை காணப்படுகின்றது. இதனால் கொரோனா வைரஸ் தொற்று பரவும் அபாயமும் வவுனியா நகரில் ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தில் வீதிகள் வெறிச்சோடிய நிலையிலும் வர்த்தக நிலையங்கள் மக்கள் வரவுமின்றி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சித்திரை புத்தாண்டை மக்கள் பெரிய ஆரவாரமாக கொண்டாட முடியவில்லை. காரணம், நமது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா நிலைமை காரணமாக சரியான தொழில்கள் இல்லை, வேலை வாய்ப்புகளும் இல்லை. இதனால் எமது மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் உள்ளார்கள். இந்த வருடம் சிறப்பான முறையில் இந்த புத்தாண்டை எதிர்பார்க்க முடியாமல் உள்ளது. கடை வழியையும் சனக்கூட்டங்களை காணவில்லை.
மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் உள்ளதால் இந்த வருடம் சிறப்பாக அமையவில்லை என்பதை தெரியப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக வேலைவாய்ப்புகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் மந்தமான நிலையில் காணப்படுவதாலும் பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுவதாலும் இம்முறை மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துள்ளனர். அதே நேரத்தில் விவசாய செய்கையிலும் விவசாயிகளுக்கு நிர்ணய விலை இன்மையால் பல்வேறு பாதிப்புகள் மத்தியில் மன்னார் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அதிகம் ஆர்வம் காண்பிக்கவில்லை. புது வருடத்தை முன்னிட்டு இங்கு பல பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருந்தாங்களோ அந்தளவுக்கு சனத்தின் வருகை குறைவாக இருக்குது. நாளைக்கு புத்தாண்டு, ஆனால் இன்று எந்தவித பெரிய வியாபாரங்களும் இல்லை. சனத்தின் நடமாட்டமும் குறைவாக இருக்குது. காரணம் சனத்தில் பண வரவு மிக குறைவாக இருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனபடியால் சனம் முன்னைய மாதிரி நடமாடவோ அதுக்கோ அச்சப்படுகிறாங்க. அதை விட வெயில் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் வியாபாரம் என்ன நிலையில் போகும்ங்கிறது சொல்ல இல்லாத நிலையாக இருக்குது. சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்பெங்கே உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஸ்ரீலங்கா செல்லவுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் அவர் ஸ்ரீலங்கா செல்லவுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயத்தின் போது சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் இந்த ஆண்டு முன்னேற்றம் அடையும் என ஸ்ரீலங்காவின் பிரதமரும் நிதி அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நோய் காரணமாக வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சியடைய ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் மற்றும் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் கொரோனா தொற்று நோய் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் 2021ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொருளாதாரம் சரியான பாதையில் செல்லும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கான அறிகுறிகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டு முதலீடுகள், சுற்றுலாத்துறை மற்றும் பிற பொருளாதார நடவடிக்கைகளை இயல்பாக்குவதன் மூலம் ஸ்ரீலங்காவின் பொருளாதார வளர்ச்சி 2021ஆம் ஆண்டில் 3.4% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் மெதுவான உலகளாவிய மீட்சி, தொடர்ச்சியான வர்த்தக கட்டுப்பாடுகள், பொருளாதார வடுக்கள் மற்றும் அதிக கடன் சுமை ஆகியவை தொடர்ந்தும் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் கடுமையான குறைபாடுகள் காணப்படுவதனால் புதிய விசாரணை பிரிவு மூலமே மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு, குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ரகசிய காவல்துறை ஆகிய பிரிவுகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை மேற்கொண்ட சஹ்ரான் ஹாசிம் ஹைதர் அலி என்ற நபருடன் 3 மாதங்களாக ஜப்பானில் தங்கியிருந்துள்ளதோடு துருக்கியில் ஆயுத பயிற்சி பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் அரசாங்கத்தால் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை குண்டு தாக்குதல் சூத்திரதாரி என அழைக்கப்படும் நௌஃபர் மௌலவியின் நண்பரான உமைர் சிரியாவிற்கு சென்று IS தீவிரவாதிகளை சந்தித்து இலங்கைக்கு திரும்பியுள்ள போதிலும் இது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு சூழலில் புதிய விசாரணை பிரிவு மூலம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து பொறுப்பேற்க தவறிய 9 காவல்துறை அதிகாரிகள் தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்த காவல்துறை மா அதிபருக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் IS தீவிரவாதிகள் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் தகவலை முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் மறைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த அதிகாரி முன்னைய நல்லாட்சி அரசாங்கத்தின் செல்வாக்கின் கீழ் அவ்வாறு செயற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட உயர் அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் IS அமைப்பு தொடர்பு பட்டிருப்பதாக அமெரிக்க புலனாய்வு பணியகம் தாக்குதல் இடம்பெறுவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னரே கண்டறிந்திருந்தமை தெரியவந்துள்ளது. சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினர் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரி குறித்த தகவல்களை பதிவு செய்யவில்லை என தெரியவந்துள்ளது. நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் தனிக்கட்சியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மன் பியதாசு தெரிவித்தார். அத்துடன் சுதந்திர கட்சியை வலுப்படுத்த கிராம மட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் அவர் குறிப்பிட்டார். ஒரு கட்சியாக தங்களுக்கு முக்கிய தேவை அதிகாரத்தை கைப்பற்றுவது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மன் பியதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் மாகாண சபை தேர்தல் வரும்போது நாங்கள் ஒரு கட்சியாக போட்டியிட தயாராக இருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த அரசாங்கத்தை உருவாக்கிய போதிலும் லஞ்ச ஊழல் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் சரிவடைந்து வருவதாக தெரிவித்த அவர்
நாட்டுக்கு இன்று முன்னுதாரணமான தலைவர் தேவை எனவும் கூறியுள்ளார். தேங்காய் எண்ணெய் மோசடி, சீனி மோசடி, பிசிஆர் மோசடி என வரிசை நீண்டு செல்கின்றது. இதனால் மக்களின் நம்பிக்கை சரிந்து கொண்டு செல்கின்றது. இதனை மீள கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மன் பியதாச தெரிவித்துள்ளார். இதேவேளை சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்கப் போவதாக கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னர் கூறியிருந்தார். கட்சி மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் ஆளும் தரப்பில் உள்ள சிறு கட்சிகள் சுதந்திர கட்சி தலைமையகத்தில் கூடி மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய்ந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600-ஐ தாண்டியுள்ளது. நாட்டில் மேலும் 4 மரணங்கள் பதிவான நிலையில் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆசேல குணவர்தன தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே 598 கொரோனா மரணங்கள் பதிவானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 4 மரணங்களுடன் ஸ்ரீலங்காவில் 602 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாறு மரணமடைந்தவர்களில் 2 நேற்று முன்தினமும் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகரகம, அக்குரச, நாராயணன்பட்டி, காலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதேவேளை 95,394 பேர் ஸ்ரீலங்காவில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 91,000க்கு மேற்பட்டவர்கள் குணமடைந்துள்ளனர். அத்துடன் 9,25,242 பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்காக 2,30,000 அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகள் தற்போது கைவசம் உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் தினத்தை உறுதிப்படுத்துவதற்கான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிணங்க முதல் கட்ட தடுப்பூசி வழங்கியவர்களுக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். முதற்கட்ட தடுப்பூசி வழங்கப்பட்டு 10 அல்லது 12 வாரங்களுக்குள் 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும். அதற்காக 2,30,000 தடுப்பூசிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் நிபுணத்துவ குழுவின் பேச்சுவார்த்தையின் பின்னர் அதற்கான திகதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். ஸ்ரீலங்காவின் சிவில் சமூக செயற்பாட்டாளரும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவருமான ஆசேல சம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கொம்பனி தெரு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். சிவில் சமூக செயற்பாட்டாளரும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான அசேல சம்பத் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் காணொலியொன்றை இன்று வெளியிட்டிருந்தார். அதில் காவல்துறை அதிகாரிகள் அவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்வது பதிவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அசேல சம்பத் கைது செய்யப்பட்டதை காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. சதோஷ வர்த்தக நிலையங்கள் ஊடாக மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண பொதி தொடர்பாக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக தெரிவித்து அவருக்கு எதிராக அண்மையில் அமைச்சர் பதுல குணவர்தன குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் ஒரே நாளில் அதிகளவான மீன் நேற்றைய தினம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடல் தொழிலாளர் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. சராசரியாக நாள்தோறும் 15,000 கிலோ வரையான மீன் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை கடல் தொழிலாளர் கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனம் ஏப்ரல் 12ஆம் தேதியான நேற்றைய தினம் 27,600 கிலோகிராம் மீன் விற்பனை செய்துள்ளது. சராசரியாக நாள்தோறும் 14,000 முதல் 15,000 கிலோகிராம் மீன் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக இலங்கை கடற்தொழிலாளர் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் 20,000 கிலோகிராம் நிறையை தாண்டி இதுவரை மீன் விற்பனை செய்யப்படவில்லை என கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை கடற்தொழிலாளர் கூட்டுத்தாபனம் கடந்த 56 வருடங்களில் நேற்றைய தினம் மாத்திரமே அதிகளவு மீன் விற்பனை பதிவு செய்துள்ளது. பேலியகுட மீன் சந்தையின் உட்கட்டமைப்பை சீர் செய்து சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பேலியகுட மத்திய மொத்த மீன் விற்பனை நிலையத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட கடற்தொழில் அமைச்சர் மீன் சந்தை வளாகத்தையும் பார்வையிட்டார். பேலியகுட மீன் சந்தையின் வடிகால் கட்டமைப்புகள் பராமரிக்கப்படாமல் இருப்பதனை அவதானித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதற்கான காரணத்தை வினவியதுடன் உடனடியாக அதனை திருத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். மேலும் மீன் சந்தை வளாகத்தின் துர்நாற்றத்துக்கான காரணத்தையும் வினவினார். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் சந்தை தொகுதியில் அமைக்கப்பட்டு வரும் கழிவு வெளியேறும் கட்டமைப்பானது சுமார் 1,00,000 லிட்டர் கழிவு நீரினை கொள்ளக்கூடிய விதத்திலே அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தற்போது நாளாந்தம் 3,00,000 லிட்டர் கழிவு நீர் வெளியேற்றப்படுவதனால் மேலதிக நீர் தேங்குவதாகவும் தெரிவித்தனர். இதன்போது அங்கு வருகை தந்திருந்த உயர் தனியார் நிறுவனம் ஒன்றின் உயர் அதிகாரி ஒருவர் இந்த பிரச்சினைக்கு தமது நிறுவனத்தினால் தீர்வினை பெற்றுத்தர முடியும் என்று தெரிவித்ததுடன் அதற்கு ஏற்படும் செலவில் 50% செலுத்தினால் போதும் எனவும் கூறினார்.
எஞ்சி 50 வீதத்தினை தமது நிறுவனத்தின் செலவில் செய்து தருவதுடன் அதனை செலுத்துவதற்கு 60 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் குறிப்பிட்ட 60 மாத காலப்பகுதியில் சகல பராமரிப்பு பணிகளையும் தமது நிறுவனமே இலவசமாக செய்து தரும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா இது தொடர்பில் உரிய தரப்புடன் கலந்துரையாடியதன் பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஐஸ் உற்பத்தி மத்திய நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் அதன் செயற்பாடுகள் தொடர்பாகவும் வினவினார். இதற்கு பதிலளித்த மத்திய நிலையத்தின் பொறுப்பான அதிகாரிகள் செயலிழந்து போயிருந்த ஐஸ் துகள்கள் தயாரிக்கும் பகுதியின் திருத்த பணிகளில் 80 வீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் எஞ்சிய 20 வீதம் ஓரிரு நாட்களில் நிறைவடைந்தவுடன் செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கோப்பாய் கொரோனா சிகிச்சை நிலையத்திற்கு யாழ் வணிகர் கழகத்தினால் உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிபலிப்பாளர் பவானந்த ராஜாவிடம் யாழ் வணிகர் கழக தலைவர் இந்த உதவிப் பொருட்களை கையளித்தார். ஸ்ரீலங்காவில் 11 இஸ்லாமிய குழுக்கள் மீது தடை அறிவிக்கப்பட்டமை அடுத்து தமிழகத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் விமான நிலையங்களின் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அல் கொய்தா மற்றும் IS அமைப்பு உள்ளிட்ட 11 இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஸ்ரீலங்காவில் தடை விதிக்க சட்டமா அதிபர் தப்லடி லிவேரா அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தார். இந்த தடையானது தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தமையினால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் தீவிரவாத அல்லது பயங்கரவாத பயிற்சி பெற்றவர்கள் படகு மூலம் அல்லது விமானம் மூலம் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முயற்சிக்க கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக காவல்துறையினர் கடலோர மாவட்டங்கள் மற்றும் விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக மாநில காவல்துறை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மத அடிப்படைவாதிகள் தமிழ்நாட்டில் தளம் அமைப்பதை தடுக்க உளவுத்துறையை பலப்படுத்தவும் மாநிலம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ரஷ்யாவின் தயாரிப்பான ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதுடன் கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 1,61,736 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக கோவிஷீல்டு, கோவேக்சின் என்ற 2 வகையான தடுப்பூசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரை 10 கோடிக்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்ட போதிலும் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவதற்கு மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக மேலும் 5 தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு ஆய்வு செய்து வருகின்றது. அதில் ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசியும் ஒன்றாகும். இந்தியாவில் இந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்ய டாக்டர் ரெட்டி நிறுவனம் அனுமதி பெற்றுள்ள நிலையில் இந்த நிறுவனம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை அவசர தேவைகளுக்கு பயன்படுத்த அனுமதி கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்தது. இதனையடுத்து இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை அவசரகால தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள நிபுணர் குழு பரிந்துரை செய்ததை தொடர்ந்து டாக்டர் ரெட்டி நிறுவனத்தின் விண்ணப்பத்திற்கும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு அனுமதி அளித்துள்ளது. கோவிஷீல்டு, கோவேக்சினை தொடர்ந்து இந்தியாவில் பயன்பாட்டிற்கு வரும் 3வது தடுப்பூசி ஸ்புட்னிக் வி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,36,89,453 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,61,736 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 879 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,71,058 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாநிலத்தில் வைத்து கருப்பின இளைஞர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தற்செயலான ஒன்றென காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். குறித்த இளைஞன் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாநிலத்தின் புரூக்ளின் சென்டர் நகரில் வைத்து போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 20 வயதான டோன்ரி ராய்டு என்ற கருப்பின இளைஞரை காவல்துறையினர் கைது செய்ய முயற்சித்துள்ளனர். எனினும் காவல்துறையினரின் பிடியில் இருந்து விடுபட்டு காரில் தப்பிச் செல்ல முற்பட்ட போது குறித்த இளைஞர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் உயிரிழந்துள்ளார். எனினும் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தாத மின்னதிர்ச்சி வழங்கும் ஆயுதத்திற்கு பதிலாக காவல்துறை உத்தியோகத்தர் தவறுதலாக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாக புரூக்ளின் சென்டர் நகர தலைமை காவல்துறை அதிகாரி டிம் கேனன் குறிப்பிட்டுள்ளார்.
புரூக்ளின் சென்டர் நகரத்தில் கடந்த 26 ஆண்டுகளாக பணிகளில் ஈடுபட்டு வரும் கிம் பாட்டர் என்ற காவல்துறை அதிகாரியே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குறித்த கருப்பின இளைஞரின் உயிரிழப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புரூக்ளின் சென்டர் நகரில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஊரடங்கு உத்தரவும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஊரடங்கு உத்தரவையும் மீறி 2வது நாளாகவும் புரூக்ளின் சென்டர் நகர காவல்துறை தலைமையகத்திற்கு வெளியே ஒன்று திரண்ட மக்கள் குறித்த இளைஞரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கும் வகையில் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் உயிராபத்தை ஏற்படுத்தாத கையெறி குண்டுகளை வீசியுள்ளனர். எனினும் காவல்துறையினர் மீது பதிலுக்கு போத்தல்கள் மற்றும் பட்டாசுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏற்கனவே கருப்பின அமெரிக்கரான ஜார்ஜ் பிளாய்டின் கொலை வழக்கு விசாரணை மினியாபாலிஸில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது. அடுத்த நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இறுதி வரை போராடி 4 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இதுவரை நடைபெற்ற 4 போட்டிகளின் பிரகாரம் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி முதலிடத்தையும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2ஆம் இடத்தையும், பஞ்சாப் கிங்ஸ் அணி 3ஆம் இடத்தையும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய ராஜபக்ஷ ஹிட்லரை போல் செயற்படுவதையே மக்கள் விரும்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. கொரோனா தொற்றினால் புத்தாண்டு வியாபாரம் பாதிப்பு, வர்த்தகர்கள் கவலை. ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி. அமெரிக்காவில் கருப்பின இளைஞர் மீதான துப்பாக்கி பிரயோகம் தற்செயலான ஒன்றென காவல்துறை தெரிவிப்பு. இந்திய பிரீமியர் லீக் தொடரின் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.